மக்களே, நான் இன்னைக்கு என்னுடைய வாகனம் 2 விபத்துக்கள்லேருந்து தப்பித்த நேரடி காட்சி தான் இதில் கொடுக்குறேன். புரியுதா? ஸோ நான் எப்போவுமே விபத்துக்கான விழிப்புணர்வு காணொலி அடிக்கடி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளே விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ நான் விழிப்புணர்வோடு இருந்ததுனால தப்பித்தேன். அந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது விழிப்புணர்வுக்காகத்தான். இந்த கார் கரெக்டாக பாருங்கள், வெள்ளை கார் ஒன்று நிற்க வச்சதனுடைய விளைவு. இது ஹைவேன்றதுனால, அது டோல்கேட் பக்கத்தில் இருந்ததுனால பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுச்சு. சரியா? இது ஒரு புறம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த டோல்கேட் விக்கிரவாண்டி. அந்த டோல்கேட் கிட்ட என்னுடைய வாகனம் போய்கிட்டே இருக்குது. 60 தான் போய்கிட்டு இருக்கேன், பொறுமையாக தான் போய்கிட்டு இருக்கிறேன். ஆனால் திடீர்னு ஆம்னி பஸ்ஸு எல்லாம் சாப்பிட நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்து எம்ஜி வண்டி ஒன்று திடீர்னு இண்டிகேட்டரை போட்டுட்டு மேலே ஏறிட்டாங்க. இந்த விபத்து பாருங்கள், ரொம்ப சுதாரித்து கட்டடித்தேன் பாருங்கள். ஸோ நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இண்டிகேட்டரை போட்டுட்டு நாங்கள் ஏறிட்டோன்னு ஏறாதீங்க. இது ஹைவேல ஏறுன்றது மனசில் வைக்கணும். ஹைவேல எல்லா வாகனங்களும் 100க்கு மேலே போகும். அந்த நேரத்தில் நீங்கள் பாட்டுக்கு இண்டிகேட்டரை போட்டு ஏறிட்டிங்கன்னா பெரும் விபத்தாயிடும். சில காருக்காரங்க செய்யக்கூடிய இந்த மாதிரி தவறுகளால் பெரும் விபத்துக்கள் நடக்குது. இந்த காருக்காரரும் அதே காரணம் தான் சொன்னார், நான் இண்டிகேட்டர் போட்டுட்டு தான் ஏறினேன் அப்படின்னு. நான் 60 வந்ததுனால தான் அவர் தப்பிச்சார். ஒரு வேளை நான் 80லேயோ 100லேயோ வந்திருந்தால் அவர் உயிர் தான் ஆபத்தாயிருக்கும். ஸோ இந்த வாகனங்களில் போகும்போது கவனத்தை செதற விடாமல் பாதுகாப்பாக போங்க. நான் கோபத்தோடு தான் போனேன். பட் அவருடைய வண்டியில் ஃபேமிலி இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட காமாக பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.